மிதுன ராசி என்பர்கள் மிதுன ராசியினுடைய அதிபதி புதனாக இருந்தாலும் கூட இந்த ராசி என்பர்கள் அதிகப்படியாக தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆடம்பரமான ஒரு லக்ஸுரியான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாலும் அந்த ஜென்ம குருவாக இருக்கக்கூடியவர் சில விஷயங்கள்ல இவர்களுக்கு தடைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். புண்ணிய சொத்துக்கள்னால வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக அந்த தொழிலுக்குண்டான சில நிவர்த்திகளை செய்ய வேண்டிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த தொழில் அமைக்கக்கூடிய காலகட்டத்திற்கு உண்டான ஒரு முதலீடுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனுடைய பெயர்ச்சி. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 2ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார். மீன ராசியில சுக்கிரன் உச்சம் அடையக்கூடிய ஒரு தருணம். இந்த 26 நாட்களுக்கு சுக்கிரனாகப்பட்டவர் உச்சம் பெற்று ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை என்ன மாதிரியா கொடுக்க போறார். ஏன்னா சுக்கிரனாகப்பட்டவர் ஜோதிட ரீதியாக வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், ஆடம்பர ஒரு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், அடுத்து ஒரு கலத்தரக்காரகவும் கூட இந்த சுக்கிரன். அதனால எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி என்பர்கள் மிதுன ராசியினுடைய அதிபதி புதனாக இருந்தாலும் கூட இந்த ராசி என்பர்கள் அதிகப்படியாக தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆடம்பரமான ஒரு லக்ஸுரியான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். அதற்கு இவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தடைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் இவர்களோடையே ஒரு டிராவல் ஆகக்கூடிய ஒரு ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரனாகப்பட்டவர் எப்போதுமே இவர்களுக்கு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரகிள்ஸ், அதாவது ஒரு வருமானம் வரணும் அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு தடைகளை தாண்டிதான் அந்த வருமானத்தை வர வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதே சமயத்துல அந்த வருமானம் கடனாக அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு ராசி என்பர்களும் கூட. தன்னுடைய சுய சம்பாத்தியம் இருந்தாலும் கூட அதற்கு முன்னாடியே இவர்கள் கடன் வாங்கி வச்சிருவாங்க. இப்ப மாத வருமானத்திற்கு வருமானம் இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா அந்த சம்பளம் வர்றதுக்குள்ளேயே ஒரு அதிகப்படியான ஒரு கடன்களை வாங்கி வச்சு அந்த லைஃபே பாத்தீங்கன்னா ஒரு குளறுபடியாக ஆக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். ஒரு தெளிவில்லாத ஒரு சிந்தனை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு இரட்டைத்தன்மை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். கடன் வாங்கணும்னு நினைப்பாங்க, அதே சமயம் வாங்கின கடனால நிறைய பிரச்சனைகளையும் அனுபவிப்பாங்க. இதனால அந்த கடன்னால மன நிம்மதியை இழந்து தேவையில்லாத அவமானங்களை பட்டு, அதிலும் குடும்ப உறவுகள் கிட்டயே அந்த கடனை நம்பி வாங்கியிருப்பாங்க. அவர்கள் நமக்கு எல்லாமே செய்வாங்க, அவர்கள் கிட்ட கடன் வாங்கினா நமக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் இருக்காது அப்படின்னு நினைத்து வாங்கிய நபர்களை பாத்தீங்கன்னா இவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ல ஈடுபடுத்தி இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கும்போது ஒரு மன வெறுப்பான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். இப்போ இவர்களினுடைய ராசியின் மேல குரு பகவான் இருக்கிறார். ஜென்ம குரு அப்படின்றது இன்னமும் ஒரு மேலும் வலு சேர்க்கக்கூடிய ஒரு விதமாக, அதிகப்படியான கடன் ஆயிடுச்சு, அந்த கடனை அடைக்க முடியாம வேலையும் போயிடுச்சு, இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் கர்மஸ்தானத்துல ஜீவனஸ்தானத்துல 10ஆம் இடத்துல உச்சம் பெறார். இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தாலும் ஒரு குறுகிய காலகட்டம் தான். ஒரு கிரகங்கள் பெயர்ச்சியாகும் போது நீண்ட காலகட்டமாக இருந்தாலும் பிரச்சனை தான், குறுகிய காலகட்டமாக இருந்தாலும் பிரச்சனை தான். இப்ப சனி பெயர்ச்சி ஆகுறாரு அப்படின்னா அவர் 2.5 வருடங்களுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு தொந்தரவையும் கொடுப்பார், நல்லதையும் செய்வார். அதே மாதிரி நல்லது செஞ்சுட்டாரு அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷம். எல்லா ராசி என்பர்களுக்குமே சனி பகவான் கெட்டது மட்டுமே செய்யக்கூடியவர் அப்படின்றதுதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சனி பகவான் ரொம்ப ஸ்லோவா நல்லதுன்னு செய்வாரு. அந்த நல்லது செய்யறத நம்ம என்னைக்குமே நினைவுல வச்சுக்கிறது கிடையாது. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இந்த குறுகிய காலத்துல, அதாவது மாத கிரகங்களாக செயல்படக்கூடிய இந்த சுக்கிரன் எல்லாம் பாத்தீங்கன்னா
திடீர்னு இருந்தாப்புல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், திடீர்னு இருந்தாப்புல ஒரு கடனை கொடுத்துட்டு போயிடும். இந்த மாதிரியாக செய்யும் போது அதிலிருந்து வரக்கூடிய இம்பாக்ட் அப்படின்றது இன்னமும் ஒரு அதிகப்படியான ஒரு மாதங்களுக்கு நமக்கு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நல்லது கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு மாசம் மட்டும் நம்மளுக்கு நல்லதை கொடுத்தா பத்தாது. நம்மளுக்கு எப்போதுமே எல்லா ராசி என்பர்களுக்குமே பாத்தீங்கன்னா நல்லது ஒரு 10 வருடமாவது இருக்கணும். கெட்டது ஒரு வாரம் 10 நாளைக்கு மேல இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் தான் இருக்கிறதுலயே மோசமான ராசி, என்னைய மாதிரியான ராசி என்பர்கள் உலகத்துல வேற யாருமே கிடையாதுன்னு 12 ராசி என்பர்களுமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த கெட்டதுலதான் இவர்களுக்கு எல்லா ராசி என்பர்களுக்குமே ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கும். நல்லதை எப்போதுமே மறந்துருவாங்க. அதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது. இதுல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாலும் அந்த ஜென்ம குருவாக இருக்கக்கூடியவர் சில விஷயங்கள்ல இவர்களுக்கு தடைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். கடன் அடைக்கிறதுக்கு வருமானம் வந்தாலும் அந்த வருமானம் வேற ஏதோ செலவுகளுக்கு போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இப்போ நீங்க ஹோம் லோனே கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல ஹோம் லோன் அடைக்கிறதுக்கு நீங்க அதற்குண்டான சில விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா அந்த ஹோம் லோன் அடைக்கக்கூடிய டயத்துல அங்க ஏதாவது மருத்துவ செலவுகள் வரும், இல்ல குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்காக அங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு செலவுகள் வரும், இல்ல உங்களுடைய பெற்றோர்களுக்கு உண்டான செலவு. இப்படி அந்த செலவுகளை நீங்க உங்களுடைய லிஸ்ட்லயே இருந்திருக்காது. நம்மளுடைய சினிமா படத்துல வர மாதிரி, முதல்வன் படத்துல வர மாதிரி, மணிவண்ணன் சார் சொல்ற மாதிரி இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையப்பா அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய லிஸ்ட்ல இல்லாத செலவுகளை கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஜென்ம குரு. இப்படிப்பட்ட இந்த ஜென்ம குரு இருக்கக்கூடிய காலகட்டத்துல 10ஆம் இடத்துல அந்த சுக்கிரனாகப்பட்டவர் உச்சம் பெறார். உச்சம் பெறக்கூடிய அந்த சுக்கிரன் நம்மளுக்கு வருமானத்தை கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார். அந்த வருமானம் வேறு வெளியில் செலவாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த சுக்கிரனாகப்பட்டவர் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அயனசயன ஸ்தானாதிபதி, அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது உங்களுடைய சொத்துக்கள் மூலமாக நீங்க தொழிலை ஆரம்பிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள்னால வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக அந்த தொழிலுக்குண்டான சில நிவர்த்திகளை செய்ய வேண்டிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புல நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கும். உங்களுக்கு தடைப்பட்ட அந்த ப்ரமோஷன்ஸ், அடுத்து இன்கிரிமெண்ட், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த மாதம் முழுமையாக உங்களை வந்தடையக்கூடிய ஒரு காரணமாக தான் இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்க போகுது. அதனால பதவி உயர்வுகள், வருமான உயர்வுகள் இடைவிடாமல் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணத்தை இந்த மிதுன ராசி என்பர்கள் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. கணவன் மனைவி ஒற்றுமையில இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களை பிரிக்கிறதுக்கு நிறைய பேர் பிளான் போட்டாலும் அதுல இவர்கள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு செயல்பட்டு அவர்களினுடைய குடும்ப வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு சீரும் சிறப்புமாக வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கணவன் மனைவி உறவு அப்படின்றது ஒரு நிலைநிறுத்தப்பட்ட படக்கூடிய ஒரு உறவாகவும் ஒரு நிரந்தர ஒரு உறவாகவும் மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதனால் வரைக்கும் அந்த கணவன் மனைவி உறவுல ஒரு சின்ன நெருடல்கள் இருந்திருக்கலாம். என்னைக்கோ நம்ம பிரிஞ்சு போயிடுவோமோ, யாராவது பிரச்சனை பண்ணி நம்மளால பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஒரு பயம் இருந்தாலும் இந்த மாதத்துல இருந்து அந்த மாதிரியான சில பயம், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சில நெருடல்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை இந்த கணவன் மனைவி உறவுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அங்க புதிதாக தொழில் அமைக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த தொழில் அமைக்கக்கூடிய காலகட்டத்திற்கு உண்டான ஒரு முதலீடுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல அந்த வெளிநாட்டுல தொழில் அமைக்கக்கூடிய அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. திருமண வரன்கள் அமைக்கக்கூடிய
வரக்கூடிய விஷயத்துல நிறைய ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் கடைசி அந்த வரன் அமையும் போது அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே இந்த மிதுன ராசி என்பர்கள் கை விட்டுருவாங்க. ஓகே, நமக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சா போதும் அப்படின்ற மாதிரியாக அந்த கடைசி நேரத்துல வரக்கூடிய சில மாற்றங்களை தான் இந்த சுக்கிரன் பயிற்சி இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு முழுமையான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்கள், சில பேர் பெண்கள் புதிதாக தொழில் அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், அடுத்து பாத்தீங்கன்னா வரன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ஏதாவது முடிவெடுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாக்குறது நல்லது. அதை நீங்க பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.